ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 617. இங்கு மார்க்கண்டேய ரிஷியின் மாயா தரிசனம் எனும் கதை காண்போம். பரம புருஷருடைய மாயா சக்தியை மார்க்கண்டேய ரிஷி கண்ணுற்றதை இங்கு காணலாம். ஸ்ரீ மார்க்கண்டேயரின் பிரார்த்தனைகளால் திருப்தியடைந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு வரத்தை கேட்கும்படி அவரிடம் கூறினார். அதற்கு அந்த முனிவர் பகவானின் மாயா சக்தியை காண விரும்புவதாக கூறி முடித்தார். மார்க்கண்டேயரின் முன்பு நாராயண ரிஷியின் ரூபத்தில் எழுந்து அருளி இருந்த பரம புருஷராகிய பகவான் ஸ்ரீ ஹரி அப்படியே ஆகட்டும் என்று பதில் அளித்த பிறகு பத்திரிகா ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டு விட்டார். ஒரு நாள் ஸ்ரீ மார்க்கண்டேயர் சந்தியா வந்தனம் செய்யும் பொழுது திடீரென பிரளய நீர் உலகெங்கிலும் பெருக்கெடுத்து ஓடி வந்தது. மார்க்கண்டேயர் மிகவும் கஷ்டத்துடன் ஒரு ஆலமரத்திடம் வரும் வரை நீண்ட காலமாக இந்த பிரளய நீரில் தனியாக அவர் சஞ்சரித்து வந்தார். அந்த மரத்தின் உடைய ஒரு இலையின் மேல் அழகுமிக்க பிரகாசத்துடன் கூடிய ஒரு குழந்தை இருந்தது. மார்க்கண்டேயர் அந்த இலையை நோக்கி நகர்ந்த பொழுது அவர் அந்த குழந்தையின் உட்சுவாசத்தினால் இழுக்கப்பட்டு ஒரு கொசுவை போன்று அவரது உடலுக்குள் இழுத்து கொள்ளப்பட்டார். அந்த குழந்தையின் உடலுக்குள் பிரளயத்திற்கு முன்பு இருந்த முழு பிரபஞ்சமும் அப்படியே இருப்பதைக் கண்டு மார்க்கண்டேயர் ஆச்சரியம் அடைந்தார். பிறகு அந்த ஆள் இலையில் சயனித்து இருந்த அந்த குழந்தை தனது சொந்த இதயத்தில் வீற்றிருக்கும் தெய்வீக புருஷராகிய பகவான் ஸ்ரீ ஹரியே என்பதைக் கண்ட ஸ்ரீ மார்க்கண்டேயர் அவரை ஆலிங்கனம் செய்ய முயன்றார். ஆனால் அந்த தருணத்தில் மாயா சக்திகளுக்கெல்லாம் அதிபதியான பகவான் ஸ்ரீஹரி மறைந்து அருளினார். அப்பொழுது பிரளய நீரும் மறைந்து விட்டது. ஸ்ரீ மார்க்கண்டேயரும் முன்பு போல தமது சொந்த ஆசிரமத்தில் தாம் இருப்பதை கண்டார். இப்பொழுது சூத கோஸ்வாமி கூறினார், நரரின் நண்பரான பகவான் நாராயணர் மதி நுட்பம் உள்ள மார்க்கண்டேய ரிஷியின் சரியான புகழ்ச்சியினால் திருப்தி அடைந்து பிருகுவின் மிகச்சிறந்த அந்த வழித்தோன்றலை நோக்கி பின்வருமாறு கூறினார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், மார்க்கண்டேயரே, உண்மையில் கற்று அறிந்த பிராமணர்களுள் நீர் மிகச்சிறந்தவர் ஆவீர். நீங்கள் பரமாத்மாவின் மீது ஆன நிலையான தியான பயிற்சியினாலும் மற்றும் என் மீதான மாற்றமற்ற பக்தி தொண்டு, தவம், வேத கல்வி, கட்டுப்பாட்டு விதிகளின் உறுதியான அனுஷ்டானம் ஆகியவற்றினாலும் உமது வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். வாழ்நாள் முழுவதும் உம்மால் அனுஷ்டிக்கப்பட்ட பிரம்மச்சரியத்தினால் நாங்கள் மிக திருப்தி அடைந்து இருக்கின்றோம். நான் வரமருளும் வரதராஜன் என்பதால் என்னிடம் வேண்டிய வரத்தை கேட்பீராக, உமக்கு மங்களம் உண்டாகட்டும் என்றார் அவர். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் பின்வருமாறு விளக்குகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தின் துவக்கத்தில் நாங்கள் திருப்தி அடைந்தோம் என்று பன்மையை உபயோகித்தார். ஏனென்றால் மார்க்கண்டேயரால் பிறகு போற்றப்பட இருக்கும் சிவபெருமானும் உமையையும் தன்னுடன் சேர்த்து அவர் குறிப்பிட்டார். அதன் பிறகு பகவான் கிருஷ்ணர் நானே வரங்களை அளிப்பவன் என்று ஒருமையை உபயோகித்தார். ஏனென்றால் இறுதியில் பகவான் நாராயணரால் கிருஷ்ணரால் மட்டுமே வாழ்வின் மிக மிக உயர்ந்த பூரணத்துவமான நித்திய கிருஷ்ண உணர்வை அருள முடியும். இப்பொழுது முனிவர் கூறினார், தேவ ஈஸ்வரரே, பகவான் அச்சுதரே, சரண் அடைந்த பக்தர்களின் துன்பத்தை துடைப்பவரே, உமது வெற்றி விளங்குவதாக. எனக்கு தரிசனம் அளித்தீரே, அந்த ஒரு வரமே போதும் என்றார் அவர். பிரம்ம தேவரை போன்ற தேவர்களின் மனங்கள் யோக பயிற்சியில் முதிர்ச்சி அடைந்த பிறகு உங்களுடைய அழகிய தாமரை பாதங்களை தரிசித்ததாலேயே உயர்ந்த நிலைகளை அடைந்து விட்டார்கள் பகவானே.
இப்பொழுது தாங்கள் நேரடியாக எனக்கு தரிசனம் அளித்து விட்டீர்கள். பிரம்ம தேவனை போன்ற உயர்ந்த தேவர்கள் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை தரிசித்ததாலேயே உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் என்றாலும் தன்னால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழு உடலையும் இப்பொழுது தரிசிக்க முடிந்தது என மார்க்கண்டேய ரிஷி சுட்டி காட்டுகின்றார். இந்த விதமாக தனது நல்ல அதிர்ஷ்டத்தின் அளவை அவரால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஓ தாமரை கண்ணா, சிகாமணியே, தங்களை தரிசித்ததாலேயே நான் திருப்தி அடைந்தேன் என்றாலும் தங்களுடைய மாயா சக்தியை நான் காண விரும்புகின்றேன். அந்த மாயா சக்தியின் ஆதிக்கத்தினால் அல்லவா லோக பாலகர்கள் உட்பட முழு உலகமும் பல வகைப்பட்ட பௌதிக நிலையை உண்மையென கருதுகின்றார்கள். ஒரு பந்தப்பட்ட ஆத்மா இந்த ஜட உலகம் சுதந்திரமான தனிப்பட்ட ஜீவன்களால் ஆனது என்பதாக காண்கின்றான். உண்மையில் அனைத்தும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்திகளே என்பதால் அனைத்தும் இணைந்தே இருக்கின்றன. பகவான் கிருஷ்ணரின் மாயா சக்தி எப்படி ஜீவராசிகளை மாயையில் பூத்துகின்றது என்பதை காண மார்க்கண்டேய ரிஷி ஆவல் கொண்டார். இப்பொழுது சூதகோஸ்வாமி கூறினார், முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சௌனக முனிவரே, மார்க்கண்டேய ரிஷியால் துதிக்கப்பட்டும் பூஜிக்கப்பட்டும் திருப்தியடைந்த பரமபுருஷர் அப்படியே ஆகட்டும் என கூறிவிட்டு புன்சிரிப்புடன் பத்திரிகா ஆசிரமத்தில் உள்ள அவரது ஆசிரமத்திற்கு சென்று விட்டார். இந்த ஸ்லோகத்தில் இருக்கும் பகவான் மற்றும் ஈஸ்வரர் என்ற சொற்கள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான நர மற்றும் நாராயண ரிஷிகளை குறிப்பிடுகின்றன. தமது தூய பக்தர்கள் தமது மாயா சக்தியிலிருந்து விலகி இருப்பதையே பகவான் விரும்புகின்றார் என்பதால் அவர் வருத்தத்துடன் புன்னகை செய்தார் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் கருத்து உரைக்கின்றார். பகவான் கிருஷ்ணரின் மாயா சக்தியை காணும் ஆவலானது சில சமயங்களில் பாவமான பௌதிக ஆசையாக விருத்தி அடைகின்றது. இருப்பினும் தீமை தரும் ஆசையை விட்டுவிடும்படி தன் மகனை சமாதானப்படுத்த முடியாத ஒரு தந்தை துன்பம் தரும் பிரதிபலனை அவன் சிறிது அனுபவித்து பார்க்கட்டும், அதனால் அவன் தானாகவே அந்த ஆசை விட்டுவிடுவான் என நினைப்பது போன்று தமது பக்தரான மார்க்கண்டேயரை திருப்திப்படுத்துவதற்காக பகவான் அவரது வேண்டுகோளை நிறைவேற்றினார். இந்த விதமாக மார்க்கண்டேயருக்கு விரைவில் நிகழப்போவதை அறிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகை செய்தபடி தமது மாயா சக்தியை அவருக்கு காட்ட தயார் ஆகிவிட்டார். இப்பொழுது அந்த மார்க்கண்டேய ரிஷி தமது ஆசிரமத்தில் இருந்து கொண்டு பகவான் கிருஷ்ணருடைய மாயா சக்தியை தரிசிக்கும் விருப்பத்தையே எப்பொழுதும் சிந்திப்பவராய் அக்னி, சூரியன், சந்திரன், நீர், பூமி, காற்று, மின்னல், அவரது சொந்த இதயம் ஆகியவற்றில் உள்ள பகவான் கிருஷ்ணரை இடையராது தியானித்து மனதால் கற்பிக்கப்பட்ட பொருட்களால் பகவான் கிருஷ்ணரை பூஜித்து வந்தார். ஆனால் சில சமயம் பகவான் கிருஷ்ணரின் பக்தி பெருக்கில் மூழ்கி தமது அன்றாட பூஜையும் அவர் மறந்து போனார். மார்க்கண்டேய ரிஷி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் என்பது இந்த ஸ்லோகங்களில் இருந்து தெளிவாகிறது. ஆகவே பகவான் கிருஷ்ணரின் மாயா சக்தியை அவர் காண விரும்பியது சில பௌதிக நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கிடையாது. மாறாக பகவான் கிருஷ்ணரின் சக்தி செயல்படும் முறையை அறிவதற்கு ஆனது ஆகும். பிராமணர் ஆன சௌனகரே, பிருகு வம்சத்தவர்களில் சிறந்தவரே, ஒரு நாள் புஷ்பபத்ரா நதிக்கரையில் தமது சந்தியா வழிபாட்டை அவர் செய்து கொண்டு இருந்த பொழுது திடீரென ஒரு பெருங்காற்று வீசத் தொடங்கியது. இப்பொழுது பயங்கரமான ஓசை ஏற்படுத்திய அந்த காற்று மின்னல் உடனும் இடி முழக்கங்கள் உடனும் கூடிய பயங்கரமான மேகங்களை கொண்டு வந்தது. அந்த மேகம் வண்டி சக்கரங்களை போன்ற கனமான மலையை எல்லா பக்கங்களிலும் பொழிந்தது. காற்றின் வேகத்தால் உண்டான அலைகள் உடன் கூடிய 4 பெரும் சமுத்திரங்கள்
4 புறங்களிலும் தோன்றி பூமியின் மேல் பரப்பை விழுங்கிக் கொண்டு இருந்தன. இந்த சமுத்திரங்களில் பயங்கர கடல் ஜந்துக்களும் பயங்கர சுழல்களும் கெட்ட நிமித்தங்கள் உள்ள உருளும் ஓசைகளும் தென்பட்டன. அந்த முனிவர் பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜீவன்களும் தானும் கொடூரமான காற்றுக்களாலும் இடி மின்னல்களாலும் ஆகாயத்திற்கு அப்பால் எழுகின்ற பெரிய அலைகளாலும் உள்ளும் புறமும் சித்திரவதை செய்யப்படுவதை கண்டார். முழு உலகமும் வெள்ளத்தால் மூழ்குவதைக் கண்டு அவர் அதிக குழப்பமும் அச்சமும் அடைந்தார். இங்கு சதுர்விதம் என்ற சொல் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் 4 வித பிறப்பின் மூலங்களான கரு, முட்டை, விதை மற்றும் வியர்வை ஆகியவற்றை குறிக்கின்றன. மார்க்கண்டேயர் பார்த்து கொண்டு இருக்கும்போது மேகங்களில் இருந்து பொழிந்த மழை சமுத்திரத்தை நிரம்பி வழியச் செய்தது. அந்த பிரளய நீர் சூறாவளிகளால் பயங்கரமாக அடிக்கப்பட்டு கொடூரமான அலைகளாக மாறி பூமியில் இருக்கும் எல்லா தீவுகளையும் மலைகளையும் கண்டங்களை மூடி மறைத்து விட்டது. இப்பொழுது பூமி, ஆகாயம், ஸ்வர்க்கம், விண் உலக பிரதேசம் ஆகிய அனைத்தும் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. பிரபஞ்சத்தின் முழு பரப்பளவும் எல்லா திசைகளிலும் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. அந்த பிரபஞ்சவாசிகளில் மார்க்கண்டேயர் மட்டும் எஞ்சியிருந்தார். அந்த மகா முனிவரின் ஜடா முடி சிதறி கிடக்க அவர் ஒருவர் மட்டும் பிரளய நீரில் ஊமை போன்று குருடரை போன்று சுழண்டு கொண்டு இருந்தார். இப்பொழுது பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்டு ராட்சச முதலைகளாலும் திமிங்கல மீன்களாலும் தாக்கப்பட்டு காற்றினாலும் அலைகளினாலும் அலைக்கழிக்கப்பட்டு மிகவும் களைப்பு அடைந்த அவர் எல்லையற்ற இருளால் சூழப்பட்டு சுழல்பவராய் திசை பற்றிய உணர்வை முற்றிலும் இழந்து எது ஆகாயம் எது பூமி என தெரியாதவராக இருந்தார். சில சமயங்கள் பெருஞ்சுழலில் அகப்பட்டார். சில சமயம் பலம் வாய்ந்த அலைகளால் அடிக்கப்பட்டார். சில சமயம் ஒன்றோடொன்று சண்டையிடும் ராட்சத சந்துக்களால் விழுங்கப்பட போவதாக அச்சுறுத்தப்பட்டார். ஒரு சமயம் சோகத்தையும் ஒரு சமயம் குழப்பத்தையும் ஒரு சமயம் துக்கத்தையும் ஒரு சமயம் சுகத்தையும் ஒரு சமயம் பயத்தையும் அவர் உணர்ந்தார். மற்றொரு சமயம் பயங்கரமான நோய் வலி ஆகியவற்றினால் தான் மரணம் அடைவது போன்று உணர்ந்தார். பரம புருஷராகிய பகவான் விஷ்ணுவின் மாயா சக்தியினால் மனம் குழம்பிய மார்க்கண்டேயருக்கு அந்த பிரளய நீரில் சுழன்றபடி பல கோடி ஆண்டுகள் கழிந்து ஓடிவிட்டன. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் பிராமணரான மார்க்கண்டேயர் பிரளய நீரில் அவ்வாறு சுழன்று வரும்போது பூமியில் ஒரு சிறு தீவில் மலர்கள் உடனும் பழங்கள் உடனும் விளங்கும் ஒரு ஆலமரத்தை கண்டார். அந்த மரத்தின் வட கிழக்கு கிளையில் உள்ள ஒரு இலையின் மேல் தன்னுடைய பிரகாசத்தினால் இருளை விழுங்கி விடுவது போன்று ஒரு ஆண் குழந்தை படுத்தியிருப்பதை கண்டார் அவர். இப்பொழுது அந்த குழந்தை சிறந்த மரகத மணியின் வர்ணத்தை ஒத்த கருநீல மேனியுடன் காணப்பட்டது. அதன் தாமரை முகம் சீரிய அழகுடன் காட்சியளித்தது. அதன் கழுத்து ஒரு சங்கில் காணப்படும் வரிகளைப் போன்ற அடையாளங்களை பெற்று இருந்தன. அதற்கு பரந்த மார்பும் அழகிய மூக்கும் அழகிய புருவங்களும் இருந்தன. அதன் செவிகள் மாதுளை மலர்களை ஒத்து இருந்தன. அவற்றின் உள் மடிப்புக்கள் ஒரு சங்கின் சுழற்சிகள் போல் இருந்தன. அதன் கடைக்கண்கள் தாமரையின் உள் இதழ்கள் போன்று சிவந்து இருந்தன. மேலும் பவளம் போன்ற அதன் உதடுகளின் பிரகாசம் அதன் முகத்தில் தோன்றிய அமிர்தம் போன்ற வசீகரமான புன்னகையை லேசாக சிவக்கச் செய்தன. அது சுவாசித்த பொழுது அதன் அற்புதமான கேசம் அசைந்தது. ஒரு ஆள் இலையை ஒத்த அதன் வயிற்றில் காணப்பட்ட மடிப்புகளின் அசைவினால் ஆழமான அதன் நாவி கோணலாகியது. அந்த சிறந்த பிராமணர் அந்த குழந்தை அதன் தாமரை திருப்பாதங்களுள் ஒன்றை அதன் அழகிய விரல்களால் இழுத்து ஒரு கால் விரலை தன் வாய்க்குள் வைத்து சப்பத் துவங்கியதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். அந்த
இளங்குழந்தை பரமபுருஷராவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது தாமரை திருப்பாதங்களின் அமிர்தத்தையும் சுவைப்பதற்காக பல பக்தர்கள் தவம் இருக்கின்றார்கள். எனவே நானும் அந்த அமிர்தத்தை சுயமாக அனுபவிக்கப் போகிறேன் என எண்ணியதாக சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரார் கருத்து உரைக்கின்றார். இந்த விதமாக ஒரு சாதாரண குழந்தையைப் போல் விளையாடி கொண்டு இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது திருக்கால் விரல்களை சப்பத் துவங்கினார். இப்பொழுது அந்த குழந்தையை தரிசித்த மார்க்கண்டேயன் களைப்பு நீங்கிவிட்டது. உண்மையில் ஆனந்த பரவசத்தினால் அவரது இதய தாமரையும் தாமரை கண்களும் முழுமையாக மலர்ந்து அவர் மெய் சிலித்தது. அந்த அற்புத குழந்தை யார் என்பதை அறியாது குழப்பம் அடைந்த அந்த முனிவர் விசாரிப்பதற்காக அதை அணுகினார். மார்க்கண்டேய ரிஷி அந்த குழந்தையை பற்றிய விவரத்தை அதன் இடமே கேட்டு தெரிந்து கொள்வதற்காக அதை அணுகினார். அப்பொழுது அந்த குழந்தை தன் உள் சுவாசத்தினால் ஒரு கொசுவை இழுப்பது போன்று மார்க்கண்டேயரை தன் உடலுக்குள் இழுத்து கொண்டது. அங்கு முழு பிரபஞ்சமும் அதன் அழிவுக்கு முன் இருந்தது போன்று அமைந்து இருப்பதைக் கண்ட மார்க்கண்டேயர் இன்னும் அதிக ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்து விட்டார். ஆகாயம், ஸ்வர்க்கம், பூமி, நட்சத்திரங்கள், மலைகள், சமுத்திரங்கள், கண்டங்கள், பெரிய தீவுகள், திசைகள், தேவர்கள், அசுரர்கள், காடுகள், நாடுகள், நதிகள், நகரங்கள், சுரங்கங்கள், இடைச்சேரிகள், புல்வெளிகள் மற்றும் பல்வேறு வர்ண ஆசிரம பிரிவுகளைச் சேர்ந்த தொழில்கள் மற்றும் ஆன்மீக செயல்கள் ஆகியவை அடங்கிய முழு பிரபஞ்சத்தையும் அந்த முனிவர் அங்கு கண்டார். மேலும் சிருஷ்டியின் மூலப்பொருட்களையும் அவற்றின் உப பொருட்களையும் பிரம்மாவின் பகல் பொழுதில் ஏற்படும் எண்ணற்ற யுகங்களையும் கல்பங்களையும் தோற்றுவிக்கும் காலம் ஆகியவற்றையும் அவர் கண்டார். மேலும் பௌதிய வாழ்வில் உபயோகிப்பதற்காக படைக்கப்பட்ட மற்ற அனைத்தும் அவர் கண்டார். இவை அனைத்தும் உண்மையானவை போல் தன் முன் காட்சி அளிப்பதை அவர் கண்டார். அவர் தன் முன் இமய மலையையும் புஷ்பத்ரா நதியையும் தான் நர நாராயண ரிஷிகளின் தரிசனம் பெற்ற தமது சொந்த ஆசிரமத்தையும் கண்டார். பிறகு மார்க்கண்டேயர் முழு பிரபஞ்சத்தையும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது குழந்தையின் வெளி சுவாசத்தினால் அந்த குழந்தையின் உடலில் இருந்து அவர் வெளியில் தள்ளப்பட்டு மீண்டும் பிரளய சமுத்திரத்தில் விழுந்து விட்டார். அந்த பரந்த சமுத்திரத்தில் ஒரு சிறு தீவில் வளர்ந்து நிற்கும் ஆலமரத்தையும் அதன் இலையில் படுத்து இருக்கும் குழந்தையும் அவர் மீண்டும் கண்டார். அன்பு எனும் அமிர்தம் பொங்கும் புன்னகையுடன் கூடிய அந்த குழந்தையின் கடைக்கண் பார்வை அவர் மேல் விழுந்தது. மார்க்கண்டேயரும் பரமபுருஷராய அந்த குழந்தையை கண்களால் பார்த்து தன் இதயத்தில் நிறுத்தி கொண்டு மிக மிக மகிழ்ச்சி அடைந்தவராக குழந்தையை தழுவிக்கொள்வதற்காக முன்னால் ஓடினார். அப்பொழுது ஆதி யோகேஸ்வரரும் ஒவ்வொரு ஜீவன்களின் இதயத்திலும் மறைந்து இருப்பவருமான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தகுதியற்ற ஒருவனின் சாதனைகள் திடீரென மறைந்து விடுவது போல் முனிவரின் கண்களில் இருந்து மறைந்து விட்டார். ஓ பிராமணர் அவர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்த பிறகு அவருடன் ஆலமரமும் அந்த பரந்த நீரும் உலக பிரளயமும் ஒரு நொடியில் மறைந்து விட்டன. மார்க்கண்டேயர் முன்போல் தனது ஆசிரமத்தில் தான் இருப்பதை கண்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்